என்னடா இது, ஊருக்குள்ள இருந்தாவே கரண்ட் புல்லு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டை பக்கம் வந்தேன். இங்க வந்தாலும் இந்த மொட்டை வெயில்ல வேகுது, தென்னை மரத்துல மட்டை தான் தலையில விழுகுது. சரி இளநியை வெட்டி கொடுப்போன்னு பார்த்தா தண்ணி கூட இல்லை இளநிக்குள்ள. என்னையா இது, ஊருக்குள்ள இருந்தாவே கரண்ட் புல்லு கட்ட முடியலன்னு காட்டுக்கு வந்தது உத்தமம். யோ, நீ நினைக்கிற மாதிரி இது காத்து வாங்க வந்த இடம் கிடையாது. இது இந்த வறட்சிக்காக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இடம். கீழே பாரு, பூமி வறண்டு போய் கிடக்கு. மேலே பாரு, சூரியன் பல்ல இழைச்சிட்டு பொழக்குது, அடிக்குது. நீ நினைக்கிற மாதிரி இது வந்து காத்து வாங்குற இடம் கிடையாது. அதுக்கு நீ கரண்ட் புல்லை கட்டிட்டு வீட்லயே இருக்கலாம்யா. சரிடா, உனக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த மரத்துல ஏறி ஆளுக்கு 2 இளநியை விட்டு சாப்பிடுவோம், வெயிலுக்கு எதமா இருக்கும். டேய், உனக்கு புரியுதா இல்லையாடா? இது நானே தொண்டை வறண்டு போய் கிடக்குண்டா. இது பூரா வெயில் ஆராய்ச்சி பண்றதுக்காக போட்ட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு செட்டு இருக்குது. பிளாஸ்டிக் வரும்டா, அதுல இளநீலாம் வெட்ட முடியாது. வெட்டுனா பிளாஸ்டிக் தான் கிடைக்கும். நீ தானே ஆரம்பத்திலே சொன்ன இளநீல வெட்டினா இளநிக்குள்ள தண்ணி கூட இருக்க மாட்டேங்குதுண்டு. அதே மாதிரி தான்டா இது பூரா பிளாஸ்டிக் மரம். என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, அப்ப நம்ம எப்படி அங்கிருந்து தப்பிக்கிறது? மனச உயிர் வாழ்றது எப்படி? காத்து வாங்க வந்தது தப்பா? கரண்ட் பில்லு கட்டாம சும்மா இருக்கிறது காட்டு பக்கம் வந்தது தப்பா? நான் கேட்கிறேன், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி எதுவுமே இல்லையா? சொல்றா, சொல்லு. நீதான் அமெரிக்கால போய் படிச்சு வந்தியடா. சொல்றா மச்சான். சொல்றேன்டா முட்டாள், கேளு. அதாவது படிச்சு எல்லாரும் ஒரே விஷயத்த தாண்டா சொல்றாங்க. என்னன்னு கேட்டேன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க? மரத்தை வெட்டாதீங்கடா, பில்டிங்கை கட்டாதீங்கடா. மரத்தை வெட்டாதீங்கடா, பில்டிங்கை கட்டாதீங்கடான்னு சொன்னாங்க. சரியா? நீங்க என்ன பண்றீங்க? எல்லா மரத்தையும் வெட்டிடுறது. அப்புறம் எனக்கு வேகுது, ஏசி போடுங்க. இப்போ ஏசியை போட்டால் எனக்கு கரண்ட் பில்லு வருது. இப்போ காட்டு பக்கம் நான் போய் அங்கே இருக்கேன்னா அங்கே எப்படி அவனுக்கு காற்று வரும்? மரத்தை பூரா வெட்டிட்டா அவனுக்கு எங்கிட்டு காற்று வரும்? பூரா அங்கங்கே பிளாஸ்டிக்கை வாங்கி வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு இருக்காங்க கடை முன்னாடி வீட்டு முன்னாடியும். அதே ஒரு ஒரிஜினல் மரத்தை தட்டு வளர்த்துருந்தா அவன் எதுக்கு காட்டை பக்கம் தேடி? அங்கேயும் நீங்கள் ஓட்டுற வாகனத்துனால தாங்க முடியாமல் புழுதி கிளம்பி இப்போ தென்னை மரத்தில் காய் கூட வைக்க மாட்டேங்குதா? லூஸ் பயிலாம். என்ன தீர்வுன்னு கேட்டீங்க? சொல்றேன் கேளு. எல்லாரும் ஒரு மரம் நடுங்க. அந்த மரத்துல இருந்து கூலிங்கா காத்து வரும். அந்த காத்துனால நீங்க சுவாசிக்கிற காத்த அந்த மரம் உறிஞ்சுக்கிறோம். மரம் ஒரு காத்து விடும், அந்த காத்த நீ உறிஞ்சுப்ப. அதான் கூலிங்கா இருக்கும். சரியா? மரம் வளங்க, அதான் நான் சொல்ல வருது. ரெண்டும் சொல்ல வரலடா. மரத்தை நடு, நீ முதல்ல நட்டு மரத்தை வளர்த்து காட்டு. அப்புறம் என்ன சொல்றதுன்னா ஒன்றும் சொல்றது கிடையாது. ஏதோ ஏன்னா தானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு.